பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தி கரைப்படாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். கரைபடாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர். மகா பரிசுத்தம் உள்ள தேவனே, இதனுள்ள காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த 6வது மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே உம்மை ஆராதிப்பதற்கு கர்த்தருக்கு கொடுத்த நல்ல சலாக்கியத்திற்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர்களை கண்மணிகோள் பாதுகாத்து எங்களை நடத்தி வந்தீர். உங்க கிருபையை நினைக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மனதுருக்கம் உள்ளவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அருமை இரட்சகரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தூயாவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பு இரட்சகரே, அருமை இரட்சகரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆராதனைக்கு பாத்திரரே, கணத்திற்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் வாழ்க 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 வாழ்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த காலை ஆராதனையில பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொரு மேலும் உங்க தெய்வீக மகிமை, தெய்வீக பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. முழு உள்ளத்தோடுமை ஆராதிக்க, முழு வளத்தோடுமை ஆராதிக்க கர்த்தர் இந்த காலை நேரத்தில் கிருபை தாங்க கிருபை தாங்க கிருபை தாங்க. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே தகப்பனே தகப்பனே, வேதனை நடுவிலே, துன்பத்திலும் நெருக்கத்திலும் ஆண்டவரே காணப்படுகிற நம்முடைய பிள்ளைகள் மேல நம்முடைய தெய்வீக பிரசன்னம் இறங்கி வரட்டுமே. ஆராதிக்கும் பொழுதே கர்த்தர் ஹல்லேலூயா வாழ்க்கையில் கூடிய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி ஒரு அற்புதத்தை நீங்க செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க மகிமையின் பிரசன்னம் அந்த காலை ஆராதனையில கடந்து வருவதாக. ஹல்லேலூயா. பாடும் பொழுது ஆராதிக்கும் போது என்னுடைய வாக்கினுடைய மகிமை இறங்கட்டும், உங்க வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். உங்க உன்னதமான நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த ஆராதனை பொருட்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆங்காங்கே இருந்து இந்த ஆராதனை காணொலி மூலமாக கலந்து கொள்கிற எல்லா தேவ பிள்ளைகள் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம், அவர்கள் குடும்பத்தின் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே. எந்த சூழல் இருந்தாலும் கர்த்தரை மாற்றி பெரிய விடுதலை கர்த்தர் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா மகிமை நமக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. காலை நேரத்திலே ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நித்திய நித்தியமாய் உன் நேம் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உன் பேம் பேசப்படும் என்ற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நித்திய நித்தியமாய் உன் நேம் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உன் பேம் பேசப்படும். நித்திய நித்தியமாய் உன் நேம் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உன் பேம் பேசப்படும். நித்தியமே சத்தியமே நிரந்தரம் நீ காணையா. நித்தியமே என் சத்தியமே நிரந்தரம் நீ காணையா. யாக்கோபை உமக்கென்று தெரிந்தெடுத்தீரே, இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்க செய்தீரே. யாக்கோபை உமக்கென்று தெரிந்தெடுத்தீரே, இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்க செய்தீரே. நல்லவர் நீர்தானே, நல்லவர் நீர்தானே, நல்லவர் நீர்தானே, நல்லவர் நீர்தானே. நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே.
நித்தியமே நிரந்தரம் நீதானையா. வானத்திலும் பூமியிலும் விருப்பம் செய்கின்றேன், மேகங்கள் எழ செய்து மழை பொழிகின்றேன். வானத்திலும் பூமியிலும் விருப்பம் செய்கின்றேன், மேகங்கள் எழ செய்து மழை பொழிகின்றேன். பெரியவன் நீர்தானே, என் பெரியவன் நீர்தானே, பெரியவன் நீர்தானே, என் பெரியவன் நீர்தானே. நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. நித்தியமே என் சத்தியமே நிரந்தரம் நீதானையா. நித்தியமே என் சத்தியமே நிரந்தரம் நீதானையா. வானையினால் வானங்கள் தோன்ற செய்தீரே, சாசத்தினால் விண்மீன்கள் விளர செய்தீரே. வார்த்தையினால் வானங்கள் தோன்ற செய்தீரே, உன் சுவாசத்தினால் விண்மீன்கள் விளர செய்தீரே. சகலம் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலம் படைத்தவரே, சர்வ வல்லவரே. நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. நான் பாடும் பாடல் நீர்தானே, தினம் தேடும் தேடல் நீர்தானே. நித்தியமே என் சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. நித்தியமே என் சத்தியமே நிரந்தரம் நீர்தானையா. வருடத்தை நன்மையினால் மொழி செலுத்துகிறேன், பாதையினால் நெய்யாக பொழிய செய்கின்றேன். வருடத்தை நன்மையினால் மொழி செலுத்துகிறேன், பாதையினால் நெய்யாக பொழிய செய்கின்றேன். காண்பவர் நீதானே, தினம் காப்பவர் நீதானே, காண்பவர் நீதானே, தினம் காப்பவர் நீதானே. நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே. நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே. நித்தியமே என் சத்தியமே நிரந்தரம் நீதானையா. நித்தியமே என் சத்தியமே நிரந்தரம் நீதானையா. நித்திய நித்தியமாய் நேம் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உம் பேர் பேசப்படும். நித்திய நித்தியமாய் உம் நேம் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் உம் பேர் பேசப்படும். நித்தியமே என் சத்தியமே நிரந்தரம் நீதானையா. நித்தியமே என் சத்தியமே நிரந்தரம் நீதானையா. ஹல்லேலூயா. அதே நேரத்திலே நம்ம எல்லாரும் திருவண்ணமாக கண்களை மூடி கர்த்தர் சமூகத்திலே ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். உன் பேர் பேசப்படும், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஊரென்ற தேசத்திலிருந்து அவரை கானான் தேசத்துக்கு அழைத்து வந்தார். என்னுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே ஹல்லேலூயா அழைத்தவர் ஆபிரகாமுடைய பேரை ஆண்டவர் இந்த பூமியில மாத்திரமில்ல, ஹல்லேலூயா இளைப்பாறுகிற அந்த நித்திய இளைப்பாறுகிற அந்த ஸ்தலத்திற்கும் ஆபிரகாம் மடி என்று ஆபிரகாமுடைய பெயரை ஆண்டவர் இந்த பூமியிலும் வானத்திலும்
ஆண்டவர் சொர்க்கத்தில் உயர்த்தி வைத்தார். ஹalleluya ஹalleluya. இந்த காலை நேரத்திலே ஹalleluya கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிற ஒரு முகங்களும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹalleluya. ஆபிரகாம் கீழ்ப்படிந்து இந்த இடத்துக்கு போகிறோம் என்று அறியாமல் தன்னை அழைத்த தேவனுக்கு முழுவதுமாக தன்னை ஒப்பு கொடுத்ததை போல காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு தேவனுடைய வசனத்தை கேட்டு அவருக்கு பூர்ணமாய் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த ஆசீர்வாதத்தை கிறிஸ்து இயேசு மூலமாக பிதாவாக தேவன் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. நாம் ரட்சிக்கப்படவும் நாம் ஆசீர்வதிக்கப்படவும் இயேசு நமக்கு இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். ஹalleluya. அந்த நாமம் தான் நம்மை உயர்த்துகிற நாமம். அந்த நாமம் தான் நம்மை மேலாய் உயர்த்துகிற நாமம். ஹalleluya ஹalleluya. எல்லாரும் இந்த காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்திலே வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா, ஸ்தோத்திரம் பண்ணலாமா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹalleluya. வாழ்க வாழ்க வாழ்க. கணத்திற்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்தரிக்கலாம். ஹalleluya. தெய்வமே, அருமை ரட்சகரே, எங்களுக்காக சிலுவையில் ஜீவன் கொடுத்தவரே, எங்களுக்காக அடிக்கப்பட்டவரே, எங்களுக்காக நொறுக்கப்பட்டவரே, எங்களுக்காக திருத்தத்தை சிந்தினவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே, பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே. பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே, பல கோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே, பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே, பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. ஒரு மனதோடு கூடி வந்தோம் உன்னத தேவனை தொழுகிறவே. ஒரு மனதோடு கூடி வந்தோம் உன்னத தேவனை தொழுகிறவே. சொல்லுவோம். ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கனமும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கனமும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம். பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. சென்று சொல்லுங்க. பரலோடி தேவர்கள் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே. அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானா, நீரை கேட்டா பாம்பை கொடுப்பானா, முட்டையை கேட்டா தேலை கொடுப்பானா. பொல்லாத தகப்பனே, நல்ல இவை அறியும் போது இம்மைக்கும் அருமைக்கும் பரம தகப்பன் நீதானே. இம்மைக்கும் அருமைக்கும் பரம தகப்பன் நீதானே. சொல்லுவோம். ஓயாத புகழ்ச்சி, கண்களை எல்லாரும் சேர்ந்து காலை நேரத்தில் தேவனை தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கனமும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம். பறந்து காத்தின் பயிற்சியை போல தேவன் தினம் காத்திடுவாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தேவன் தினமும் சுமந்திடுவாரே. தாயை போல் தேற்றுவார், தகப்பனை போல் சுமந்திடுவார். தாயை போல் தேற்றுவார், தகப்பனை போல் சுமந்திடுவார். ஓயாத புகழ்ச்சி, ஓயாத கனம். எல்லா கணத்திற்கும் மகிமைக்கு பார்க்கிறவரே.
தேவனை தொழுக வந்தோம். உள்ள இடங்களில் மேய்த்திடுவாரே, அமர்ந்த தண்ணீர் அன்னை நடத்திடுவாரே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கின்ற போது தாழ்ச்சி என்பது வாழ்வில் இல்லை. நன்மையும் கிருபையும் வாழ்நாளெல்லாம் தொடர செய்வார். விசுவாசத்தோடு சொல்லுங்க, நன்மையும் கிருபையும். மறுபடியும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். அல்லேலூயா. மறுபடியும் சேர்ந்து சொல்லுவோம், ஆமென். நன்மையும் கிருபையும் வாழ்நாளெல்லாம். இன்னொரு சொல்லுவோம் கர்த்தர் சமூகத்திலே, நன்மையும் கிருபையும் வாழ்நாளெல்லாம் தொடர செய்வார். ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனவும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம். ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனவும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம். பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே. பல கோடி தேவர்கள் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே, பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே, பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. ஒரு மனதோடு கூடி வந்தோ உன்னத தேவனை தொழுவிடவே. ஒரு மனதோடு கூடி வந்தோ உன்னத தேவனை தொழுவிடவே. ஓயாத புகழ்ச்சி ஆமென் தேவனை தொழுவிடவே. உற்சாகமாய் பாடுவதை ஆராதிக்கிறோம். இறங்கி எல்லா சத்துடைய தடையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். இந்த மகிமையின் பிரசன்னம் ஆராதிக்கிற இறங்கி வரட்டும். அன்றோடு பார்க்கிற கேட்கிற கூடி சேர்ந்து ஆராதிக்கிற எல்லா பட்டியலும் அறிக்கிற தேவ பிரசன்னம். இந்த காலை நேரத்தில் கர்த்தரை ஆராதிங்க, தேவனை ஆராதிங்க, உற்சாகத்தோடு ஆராதிங்க. அல்லேலூயா. எங்கெல்லாம் தேவச்சனங்கள் உற்சாகத்தோடு முழு மனதோடு ஆராதித்தாங்களோ அங்கெல்லாம் சூழ்நிலைகள் மாறினது, அங்கெல்லாம் வெற்றி வந்தது, அங்கெல்லாம் ஜெயம் வந்தது, அங்கெல்லாம் சத்துரு வெட்கப்பட்டு போனார். அல்லேலூயா. அந்த காலை நேரத்தில் நீங்கள் ஆராதிக்கிற இடத்தில் உங்கள் குடும்ப சூழ்நிலைகள் மாறும், உங்க வேலையில இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறும். அல்லேலூயா. உங்க சரீரத்துடைய பிரச்சனைகள் மாறும். முழு உலகத்தோடு நீங்கள் ஆராதிக்கும் பொழுது உங்க நன்மைக்குறாங்க வாக்குறுதிகளை சிறந்து போராடுகிற சத்துருடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது விடுதலை உண்டாவதாக. பேசி கர்த்தரை ஆராதிங்க, ஆராதிங்க, ஆராதிங்க. கர்த்தரை துதிக்கும் பொழுதெல்லாம், ஆராதிக்கும் பொழுதெல்லாம் பரலோக பிரசன்னத்தை, தேவ பிரசன்னத்தை, தகப்பன் பிரசன்னத்தை அல்லேலூயா நம் மத்தியிலே அல்லேலூயா அது கொண்டு வருகிறது. Thank you Lord, 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 thank you Lord. சோர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுது தேவ பிரசன்னம் நிரப்புவதாக, நிரப்புவதாக. நடந்து போன கைகள் பலப்படுத்தும், தள்ளாடுகிற முழங்கால்கள் பலப்படுத்தும். உன்னத வல்லமையால், உன்னத அபிஷேகத்தால், பரலோக அபிஷேகத்தால் உடைய பிள்ளைகளை நிரப்புங்க. ஆவியானவருடைய மகிமை இறங்கி வரட்டும், உடைய பிள்ளைகளை நிரப்பத்தாண்டுங்க. அல்லேலூயா. நன்றி, 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 நன்றி கர்த்தாவே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்படியே நம்மை முழுதுமாக தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி
நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, பரலோக தகப்பனே, அன்பு ரட்சகர், எங்கள் காய்ந்த பூமியில அனுப்பப்பட்டு கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக ரத்தம் சிந்தி ஜீவன் கொடுத்து உடைய பிள்ளைகளாய் எங்களை இயேசு கிறிஸ்து மூலமாய் அங்கீகரித்து எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் இந்த பூமியிலும் பரலோகத்திலும் மூல காரணமாக அவராலே அவர் மூலமாக சகலமும் இந்த பூமியில எல்லாவற்றையும் ஏற்படுத்தின பிதாவே, இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு வைத்திருக்கிற எல்லாவித மேன்மைகள் ஆசீர்வாதங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமத்தை அறிய முடியாதபடிக்கு இன்றைக்கு பிசாசு அநேக ஜனங்களுடைய மனக்கண்களை ஊடாக்கி வைத்திருக்கிறார். அவர் சொன்னதை போல நாங்கள் சொல்லுகிறோம், அவர்களுக்கு எல்லாருக்கும் பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாகும்படியாக, இயேசுவை அறியும்படியாக, அவர் மூலமா இருக்கிற பிள்ளைகளாகிற சுதந்திரத்தையும் ஆசீர்வாதங்களையும் பூமிக்குரிய பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதங்களையும் தேவ ஜனங்கள் பெற்று அனுபவிக்க தடையார்கள் எல்லா சத்துருடைய வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் மாறி போகும். தொடர்ந்து நேரங்களை நடத்தும் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உங்க பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுகும், எங்களை சுத்திகரியும், எங்களை தாழ்மையுடன் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும், எங்களை நடத்தும், எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, காலை நேரத்திலே உங்களை அவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த 6ஆம் மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமையை காண்பதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய கிருபை தந்திருக்கிறார். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நம்மை நடத்துகிற ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடவில்லை, நம்மை விட்டு விலகவும் இல்லை. மிகவும் ஆச்சரியமாய் அற்புதமாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு நன்மையும் குறைபடாமல் தேவன் சகலத்தையும் பொறுப்பெடுத்து நம்மை ஆச்சரியமாய் நடத்துகிறார். தேவனுக்கு நாம் நன்றி சொல்லலாம். கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் இதை காண்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய செய்திக்கு நாம் கடந்து செல்லலாம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தகப்பனின் அன்பு, பிதாவின் அன்பு தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு இந்த உலகத்திற்கு அனுப்பி ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த உலகத்தை அவர் ஆக்கினை தீர்ப்பு செய்யாமல் உலகத்தை ரட்சிப்பதற்காகவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவின் அன்பு தம்முடைய குமாரன் மூலமாக வெளிப்பட்டது. பிதாவின் சொரூபமாக, அன்பின் சொரூபமாக இந்த பூமிக்கு குமாரன் வந்தார். பாவ உலகத்திலே, பாவத்திலே சிக்கிக்கொண்ட மனிதனை மீட்டெடுக்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக தேவ சாயலாய் தேவ ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மனிதன் சாத்தானுக்கு இடம் கொடுத்து பாவம் செய்த பொழுது தேவ மகிமையற்றவர்களாய் போனார்கள்.
அவர்களை பிள்ளைகளாய் மாற்றும்படி, அங்கீகரிக்கும்படி, அவர்களை ஏற்றுக்கொள்ளும்படி தேவனுடைய ஜனங்களாய் மாற்றி, பிள்ளைகளாய் மாற்றி அவர்களை அங்கீகரிக்கவும் ஆசீர்வதிக்கவுமே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் உங்களுக்கு சகல விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தெய்வத்தினுடைய பிள்ளைகளாய், மக்களாய் மாறுவதற்கு, பிதாவின் பிள்ளைகளாய் மாறுவதற்கு இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் நமக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது, ஆசீர்வாதம் கிடைக்கிறது. வேதம் நமக்கு வாசிக்கப்பட்ட வசனத்தில் தெளிவாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, சில வேத பகுதிகளை நான் உங்களோடு வாசிக்கிறேன். பாருங்கள், எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1 சில வசனங்கள். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் தமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவாலதான் நமக்கு சகலமும். ரோமர் 11ஆம் அதிகாரம் 36வது வசனம், சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. சகலமும் அவர் மூலமாக, எல்லாமே அவர் மூலமாகத்தான். அதைத்தான் நம்ம எபேசர்ல கூட வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் எபேசர்ல நம்ம வாசிக்கும் பொழுது 3-4 வசனம் இப்படி சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாகவும் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவன் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகலவிதமான ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் அவருடைய அன்பிலே குற்றமில்லாதவர்களும் பரிசுத்தமுள்ளவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆகவே அந்த ஏற்ற காலம் நிறைவேறின பொழுது உலக தோட்டத்திற்கு முன்பாகவே நம்மை முன்குறித்தபடினாலே நம்மை குற்றமில்லாதவர்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்றும்படி இந்த பூமிக்கு அந்த காலம் நிறைவேறும் பொழுது தேவன் இயேசு என்ற நாமத்தில் இந்த பூமிக்கு தேவகுமாரனாய் இந்த உலகத்திற்கு வந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் மூலமாக நமக்கு தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அங்கீகரிப்பும் இந்த பூமிக்குரிய பரலோகத்திற்குரிய ஆவிக்குரிய சகல விதமான நித்தியத்திற்குண்டான ஆசீர்வாதங்களையும் அவர் மூலமாகவே நாம் பெற்றுக் கொள்கிறோம். இயேசு அல்லாமல் நாம் பிதாவிடத்திலே போக முடியாது. அவரே நமக்கு மத்தியஸ்தராக இருக்கிறார். அவர் மூலமாக நாம் பிதாவினிடத்தில் இருக்கக்கூடிய சகலவிதமான ஆசீர்வாதத்தையும் அவருடைய சமூகத்துக்கு போய் நிற்கிற பாக்கியத்தையும் இயேசு மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு மூலமாக பிதாவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு தேவன் கிருபை தந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், தகப்பன் ஈசாக்கு முதிர் வயது நாள் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் கண்கள் இருளடைந்து பார்வையடைந்து போனபோது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து
என் மகனே என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பார துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்திற்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமுள்ள ருசியுள்ள பதார்த்தங்களாய் சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணம் அடையும் முன்னே என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்க என்னிடத்து கொண்டு வா என்றார். தன்னுடைய மூத்த மகனாகிய ஈசாக்கு அழைக்கிறார். நீ போய் வேட்டையாடி, வனத்துல வேட்டையாடி எனக்கு ருசியும் பிரியுமான பதார்த்தங்களாய் செய்து கொண்டு வா. நான் மரணம் அடையும் முன்பே என் ஆத்மா உம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். ஈசாக்குடைய விருப்பம் மூத்த மகன் ஏசா ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆனால் தாய் ரெபேக்காவுடைய எண்ணமோ தன்னுடைய இளைய மகன் யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். தகப்பன் சொன்ன வார்த்தைகளை தாய் ரெபேக்காள் கேட்டுக் கொண்டிருந்த பொழுது அவன் வனத்திற்கு ஆயுதங்கள் எடுத்து வேட்டையாட புறப்பட்டு போன போது இதை கேட்டுக்கொண்டிருந்த தாய் ரெபேக்காள் தன்னுடைய இளைய மகன் யாக்கோபுக்கு இதை அறிவித்து, நீ வேகமாய் போய் மந்தையில வெள்ளாட்டு கடாவை பிடித்துக் கொண்டு வா, நான் அதை சமைத்து உன் தகப்பனுக்கு ருசியுள்ள பதார்த்தமாக உன் கையில கொடுத்து அனுப்புகிறேன். அவன் வருவதற்குள் நீ எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் தகப்பனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கிறான். இதை கேட்ட யாக்கோபு பயப்படுகிறான். ஒருவேளை என் தகப்பன் என்னை கண்டுபிடித்து என்னை ஆசீர்வதிப்பதற்கு பதிலாய் அவர் என்னை தடவி பார்ப்பார். தடவி பார்த்து அவருக்கு கண் தெரியாவிட்டாலும் அவர் என்னை அழைத்து என்னை தடவி பார்த்து நான் யாக்கோபு என்று கண்டுபிடித்து விட்டால், ஆசீர்வதிப்பதல்ல நான் எத்தனாய் காணப்பட்டு விட்டால் அவர் என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வர பண்ணிக் கொள்வேனே என்றான். உடனே தாய் சொல்கிறார்கள், என் மகனே உன்மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை இடத்துல கொண்டு வா என்றிருக்கிறார். யாக்கோபு சொன்ன விஷயத்தை பாருங்க. அவர் என்னை கிட்ட வர சொல்லி என்னை தடவி பார்த்து விடுவாரே. கண் தெரியாத தகப்பன் தான், கண் இருளடைந்து விட்டது என்று வேதம் சொல்லுகிறது. மரணத்துக்கு நேராய் போய்விட்டார். ஆனால் கடைசி நேரத்திலே இந்த மூத்த குமாரன் மேல் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டு அவன் வேட்டையாடி ருசியாய் சமைத்ததை புசித்து அவரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அது மூத்த மகன் ஏசாவுக்கு, மூத்த சகோதரனுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால யாக்கோபு சொல்லுகிறார், ஏனென்றால் ஏசா கைகளிலும் கால்களிலும் கழுத்திலும் உடம்பு முழுவதும் ரோமம் உள்ளவன். என் தகப்பன் அருகில வர சொல்லி தடவி பார்த்து அந்த ரோமம் இல்லை என்றால் அவர் என்னை கண்டுபிடித்து விடுவார். அப்பொழுது நான் எத்தனாய் இருப்பேன், ஆசீர்வாதம் அல்ல சாபம் வந்துவிடும். நான் நினைக்கிறேன் பலமுறை யாக்கோபை ஏசாவை அழைக்கும் போது யாக்கோபு போய் தடவி பார்த்திருப்பார் என்று நினைக்கிறேன். தடவி பார்த்துதான் இவர் மூத்த மகன், இவன் இளைய மகன் என்று அவர் நிதானித்திருப்பார். அனுபவங்கள் இருக்கிறபடினால்தான் யாக்கோபு பயப்படுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆனாலும் பாருங்கள், ரெபேக்காள் சொல்கிறாங்க, அந்த சாபம் என் மேல வரட்டும், எப்படியாச்சும் அந்த ஆசீர்வாதத்தை பெறணும். இப்ப ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வந்தாச்சு, அதை அடிச்சு தகப்பனுக்கு நல்ல ருசி உள்ள பிரியமுள்ள ஒரு ஆகாரமா செய்து யாக்கோபிட்ட கொடுத்து அனுப்புவதற்கு முன்பாக ஏசாவின் நல்ல வஸ்திரங்கள் எடுத்து அவனுக்கு உடுத்தி அவன் கைகளிலும் கழுத்திலும் ரோமம் இல்லாத இடங்களிலே வெள்ளாட்டு தோலை எடுத்து, எந்த ஆடு அடிக்கப்பட்டதோ அந்த ஆட்டுடைய தோலை எடுத்து அவன் கைகளிலும் அவன் கழுத்திலும் போட்டு அனுப்புகிறான். யாக்கோபு பதார்த்தங்களை எடுத்துக்கொண்டு தகப்பன் சமூகத்தில் போய் நிற்கிறார். தகப்பனே, நீர் கேட்டபடி எல்லாவற்றையும் கொண்டு வந்து விட்டேன் என்று சொல்கிறார். இப்பொழுது தகப்பன் கேட்கிறார், இவ்வளவு சீக்கிரம் வந்து கிடைத்து விட்டதா, உனக்கு வந்து விட்டா என்று. யாக்கோபு சொல்லுகிறார், என் தேவனாகிய கர்த்தர் அதை எனக்கு நேரிட பண்ணினார். உடனே கொண்டு வா, சாப்பிடுவேன் என்று சொல்லவில்லை. அவர் என் கிட்டே வா, நான் உன்னை தடவி பார்த்து, நீ என் மூத்த மகன் ஏசாத்தானோ அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்டவா என்றான். 21வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 20-21 அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே,
இது உனக்கு இத்தனை சீக்கிரம் எப்படி அகப்பட்டது என்றான். அவன், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்றான். அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, என் மகனே, நீ என் குமாரனாகிய ஏசாத்தானவோ அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்டவா என்றான். யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கு அண்டையில் கிட்ட போய் அவன் இவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி, அவனுடைய கைகள் அவன் சகோதரனாகிய ஏசாவின் கைகளைப் போல ரோமமுள்ளவனாய் இருக்கிறபடினாலே இன்னான் என்று அறியாமல் அவனை ஆசீர்வதித்து, மறுபடியும் கேட்கிறார், நீ என் குமாரனாகிய ஏசாத்தானோ என்றான். அவன், நான் தான் என்றான். முதல் அவன் சமூகத்துக்கு போகும் பொழுது 19வது வசனத்துல யாக்கோபு சொல்றாரு, தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா, நீர் எனக்கு சொன்னபடி செய்தேன். உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்றான். தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு முழுவதும் தன் மூத்த சகோதரன் ஏசாவுடைய பெயரை சொல்லி அவருடைய வஸ்திரத்தை உடுத்தி அவருக்கு இருப்பதை போல ரோம உள்ள வெள்ளாட்டு தோலை போர்த்து கொண்டு கண் தெரியாத தகப்பனிடத்துல போய் நிற்கிறான். நல்ல பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டு போய் ருசியுள்ள ஆகாரங்களையும் அப்பத்தையும் திராட்சரசத்தை வைத்து காத்து நிற்கிறான். ஆனால் தகப்பனோ அவனை அழைத்து தடவி பார்க்கிறான். நீ ஏசாவா கன்ஃபார்ம் பண்றாரு. நீ ஏசாவா இருந்தாதான் அவனை பிளஸ் பண்ண முடியும், அவனை ஆசீர்வதிக்க முடியும். அவனை தடவி பார்த்து அவன் சொல்லுகிறான், சத்தம் யாக்கோபுதான் இருக்கிறது, ஆனால் கைகளோ ஏசாவின் கைகள் என்று இன்னான் என்று அறியாமல் அவனை ஆசீர்வதித்து. கண் தெரியாது பாருங்க, அவருக்கு ஒரு கன்ஃபியூஸ். இது சவுண்ட் அடிக்கடி யாக்கோபுடைய சத்தமா இருக்கு, ஆனா கைகளை தடவி பார்த்தா ஏசாவுடைய கைகளா இருக்குது என்று அவனை முதலாவது அங்கீகரித்து 25வது வசனத்துல, அப்பொழுது அவன், என் குமாரனே, நீ வேட்டையாடி கொண்டு வந்ததை நான் புசித்து என் ஆத்மாவனை ஆசீர்வதிக்கும்படி அதை என் கிட்டே கொண்டு வா என்றான். அவன் அதை கிட்டே கொண்டு போனான். அப்பொழுது அவன் புசித்தான். பிற்பாடு திராட்சரசம் அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தான், அதை குடித்தான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனை நோக்கி, என் மகனை கிட்ட வந்து என்னை முத்தம் செய்தான். அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. தேவன் உனக்கு வானத்தின் பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கையும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானா இருப்பாய், தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். இப்படி அநேக ஆசீர்வாதத்தை அவருக்கு கொடுக்கிறார். எல்லா ஆசீர்வாதத்தையும் தகப்பனிடத்திலிருந்து யாக்கோபு தன் மூத்த சகோதரன் ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை தனக்கென்று பெற்றுக்கொண்டு அவர் பேரில போய் அவர் வஸ்திரத்தை உடுத்தி அவரை போல ரோமம் இருக்க வெள்ளாட்டு தோலை போர்த்து கொண்டு அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டு வந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு யாக்கோபு ஒரு பெரிய சந்ததியாய் மாறி வானத்தின் பணியும் பூமியினுடைய பலனும் சந்ததியுடைய ஆசீர்வாதங்களும் கர்ப்பங்களுக்கு உண்டான ஆசீர்வாதமும் மிகப்பெரிய ஜனக்கூட்டமாய் மாறக்கூடிய அந்த வாக்கு தத்தங்களையும் அவர் பெற்று ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என்ன காரணம்? ஒன்றே ஒன்றுதான், அந்த வெள்ளாட்டு தோல். நான் உன்னை தடவி பார்க்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் இயேசு கிறிஸ்துவும் நமக்கு ஒரு மூத்த சகோதரர் என்று வேதத்துல சொல்லப்பட்டார். பிதாவினிடத்துல போகும் பொழுது நம்முடைய சொந்த நீதியிலே, நம்முடைய பெயரிலே, நம்முடைய நாமத்திலே போய் நிற்க முடியாது. தள்ளி விடுவார், யாரென்றே தெரியாது என்று சொல்லுவார். நாம் போக வேண்டுமானால் நம்முடைய அன்பு மூத்த சகோதரராகிய நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் பிதாவிடத்தில் போய் நமக்கு அங்கீகாரமே இருக்கிறது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படி அவர் இந்த உலகத்திற்கு இவ்வளவாய் தந்தருளி அன்பு கூறினார். என்னுடைய பிள்ளைகளை இயேசு என்ற நாமத்துல தான்
நமக்கு அவருடைய பிள்ளைகள் ஆகிற சுதந்திரம், அதிகாரம். நாம் அவருடைய சம்பத்து, நாம் அவருடைய சொத்து, நாம் அவருடைய மாம்சம், நாம் அவருடைய எலும்பு, நாம் அவருடைய ரத்தம். யோவான் 1:12 வாசிக்கிறோம், அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ அவர்களின் பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரத்தை தருகிறார். ஆகவே இந்த யாக்கோபு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு முன்பு, அவன் அங்கீகாரம் படுவதற்கு முன்பாக உன்னை தடவி பார்க்க வேண்டும், கன்ஃபார்ம் பண்றேன் என்று அழைக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளை அவர் தடவி பார்த்து அவருடைய கைகளில் இருந்த அந்த வெள்ளாட்டு தோல், அதில் இருந்த ரோமம், அதில் இருந்த முடிதான் நமக்காக இந்த உலகத்திற்கு வந்து உலகத்தின் மொத்த பாவங்களை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து அவர் பாடுகளை சகித்தார், வேதனைகளை சகித்தார், அவர் நொறுக்கப்பட்டார், நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், நமக்காக அவர் அந்த கேடாய் மாறினார், நமக்காக கடைசி சுட்டு ரத்தம் வரைக்கும் சிலுவையில நமக்காக சிந்தினார். நம்முடைய அன்பு தெய்வம். மனுஷருக்கேற்ற முகரூபம் அவருக்கு இல்லாமல் போயிருந்தது. தலையில முள்முடியும், கைகால்களில் ஆணிகளும், சரீரெல்லாம் சாட்டையால் அடிக்கப்பட்டு, தோல் சதையெல்லாம் கிழிக்கப்பட்டு, எல்லா சொட்டு ரத்தத்தையும் சிந்தினவராக பிதாவுக்கு முன்பாக நம்மை எப்படியாக நம்மை அவர் மூலமாக ஒப்புரவாக்கி தேவனுடைய பிள்ளை நாம் என்று அந்த உரிமையை வாங்கி தர, அந்த அதிகாரத்தை, அந்த சுதந்திரத்தை, பரலோகத்தில் பிரவேசிக்கிற பிதாவின் சமூகத்துக்கு போகக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை, அந்த நித்திய ஆசீர்வாதத்தை, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் நித்தியத்துக்குரிய பரலோக ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள கிறிஸ்து இயேசு மூலமாகவே நமக்கு அந்த அங்கீகாரத்தை பிதா தருகிறார். நம்முடைய நாமத்திலே யாக்கோபு என்று போய் சொல்லி இருந்தால், தகப்பன் ஈசா கிட்ட போய் யாக்கோபுன்னு சொல்லி இருந்தா ஆசீர்வாதம் இல்ல, சாபம் தான் வந்திருக்கும், சபிச்சு அனுப்பிச்சிருப்பாரு. தாய் ஒரு சபைக்கு ஒப்பா இருக்கிறாங்க. இன்னைக்கு சபை அததான் உலகத்துல செய்கிறது. சபைக்கு அந்த வேலை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தன்னுடைய சுய நீதியால் அல்ல, ஏசாவின் வஸ்திரத்தையும் ஏசாவின் அந்த ரோமமுள்ள ஆட்டுத்தோலையும் மாதிரியாக வெள்ளாட்டு தோலை போட்டு கொண்டு ஏசாவின் பெயரை சொல்லி போனதை போல இன்றைக்கு இயேசு 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 என்று ரெபேக்காள் எப்படி தன் இளைய குமாரன் யாக்கோபை ஏசாவை போல தயார் பண்ணி அனுப்பினதை போல நம் ஒவ்வொருவரையும் இந்த பூமியில பரிசுத்த ஆவியானவர் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். இயேசு என்று சொல்லு, இயேசு என்று சொல்லு, இயேசுவின் நாமம் தான், இயேசுவின் நாமம் தான் எல்லா முழங்காலும் முடங்கி எல்லா நாவுகளும் அறிக்கை செய்கிற நாமம். அந்நலத்தோர் பூதலத்தோர் பூமிக்குள்ளானோர் எல்லாருடைய முழங்காலும் முடங்கி எல்லா நாவுகளும் அறிக்கை செய்கிற ஒரே நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் தான். இந்த நாமத்தை அறிந்திருக்கிற நாம் அவருடைய ரத்தத்தின் மூலமாக, அவருடைய மரணத்தின் மூலமாக நமக்கு மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை பிதாவாகிய தேவன் தந்திருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக அங்கீகரிக்கப்படுகிறோம். அவர் சமூகத்துக்கு ஒவ்வொரு முறை நீங்கள் போகும் பொழுதெல்லாம், தேவ சமூகத்துக்கு போகும்போதெல்லாம், நான் இயேசுவின் நாமத்தின் மூலமாய் வந்திருக்கிறேன் பிதாவே, இயேசுவின் நாமம் என்று சொன்னாலே போதும், பிதாவாகிய தேவன் நம்மை அங்கீகரித்து விடுவார். அதற்கு பிறகு யாக்கோபு தகப்பன் அங்கீகரித்த பிறகு, மகனே இதை கொண்டு வா என்று சொன்னார். கண் தெரியாத தகப்பன், மரணத்துக்கு ஏதுவான தகப்பன், நம்முடைய பரமபிதாவோ சர்வ வல்லமை உள்ளவர், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் கண்கள் இருள் அடையாது, பிரகாசம் உள்ள அக்னி ஜுவாலை கொத்த கண்கள் அவருடைய கண்கள், பூமி எங்கு உலாவுகிற அவருடைய கண்கள், மனுக்குலத்தை பூமி எங்கு பார்க்கிறவருடைய கண்கள், அவருடைய இமைகள் மனுபுத்திரனை சோதித்து அறிகிறவருடைய கண்கள், என்றென்றைக்கும் சாவாமை உள்ளவர், சர்வ வல்லவர், பிதாவாகிய தேவன். ஹல்லேலூயா. அந்த தேவ சமூகத்திற்கு நாம் போவதற்கு தகுதி இல்லாத நமக்கு, ஒரு தகுதியுமே இல்லாத நமக்கு, இயேசு 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 அவருடைய நாமத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒரு சமூகத்துக்கு ஒவ்வொரு நிமிஷமும் போவதற்கு, தேவாலயத்தின் திரைச்சீலை இயேசு மரித்த போது ஏன் தொடங்கி கீழே 2 கிழிக்கப்பட்டது.
மகா பரிசுத்த சமூகத்திற்கு, அந்த ஸ்தலத்திற்கு நாம் போகும்படி கிருபாசனம் நமக்காக எப்பொழுதும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்ற சமயத்தில் நாம் சகாயம் செய்யும் கிருபை அடையும்படி எந்நேரம் நமக்காக இயேசுடைய மரணத்தின் மூலமாக, இரத்தத்தின் மூலமாக நமக்கு தேவ சமூகம் நமக்காய் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவர் சமூகத்துக்கு போங்க, அவர் சமூகத்தை விரும்புங்க, அவருடைய சமூகத்தை வாஞ்சிங்க. இயேசு மூலமாக, இயேசு மூலமாக, இயேசு மூலமாக. இப்பொழுது நான் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டு நான் சுகமாவேன் என்று வந்தார்கள். அவருடைய சுகம் கிடைச்சிச்சு. அவர் சமூகத்துக்கு வாருங்கள். அவர் சமூகத்திலே இருக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லை. அவர் நம்மை அங்கீகரித்தார். அவர் நம்மை அங்கீகரிக்கிற ஒரு தகப்பன். இப்பொழுது எல்லா பதார்த்தங்களையும் அவர் வாங்கி புசிக்கிறார். ருசியுள்ள இறைச்சி, அப்பம் சாப்பிட்டு குடிப்பதற்கு மதுரமான திராட்சரசத்தை குடித்து அவரை கிட்ட வர சொல்லி அவருடைய வஸ்திரத்தின் வாசனை மூந்து பிளஸ் பண்றார், ஆசீர்வதிக்கிறார். இயேசு என்ற நாமத்தில் நமக்கு அங்கீகாரம் கிடைத்த பிறகு நாம் கொடுக்கிற ருசியுள்ள பதார்த்தங்கள், ஆராதனைகள், ஜபங்கள், கொடுக்கிற உபவாசங்கள், நாம் கொடுக்கிற காணிக்கைகள், நாம் கொடுக்கிற தசமபாகங்கள், நாம் கொடுக்கிற பொருத்தனைகள் எல்லாம் அவர் ருசியுள்ள பதார்த்தமாய் ஏற்றுக்கொள்ள, நம்முடைய ஆராதனை அவருக்கு ருசியுள்ள ஆராதனையா இருக்க வேண்டும். ஜபங்கள் ருசியுள்ள ஜபமா இருக்க வேண்டும். உபவாசம் ருசியுள்ள உபவாசமா இருக்க வேண்டும். காணிக்கை, தசமபாகம், பொருத்தனைகள் எல்லாம் ருசியுள்ளதா இருக்க வேண்டும். அதை புசித்து அவர்கள் பிளஸ் பண்றார். எதை செய்தாலும் தேவனுக்கு முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு ஆத்மாவோடும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறு. நல்ல ருசியுள்ளதாக. அதுதான் ஏசாவோடு சொல்லுகிறார், நீ வனத்திற்கு போய் வேட்டையாடி நீ அங்கிருந்து எனக்கு கொண்டு வந்து எனக்கு கொடு என்றார். வனத்திற்கு போ, வேட்டையாடு, அம்பல் எடுத்துக்கொண்டு மிருகங்களோடு போராடி, ஒரு பறவைகளோடு போராடி ஓடி ஓடி அம்பெய்து, கற்களிலும் முட்களிலும் ஓடி அம்பெய்து அதுல கிடைக்கிற இறைச்சியை கொண்டு வந்து எனக்கு சமைத்து கொடு. வனாந்தரமான ஒரு வாழ்க்கையா இருக்கலாம், நெருக்கமான ஒரு ஜீவியமா இருக்கலாம், கடந்து போகிற பாதை கஷ்டத்தின் பாதையா இருக்கலாம், வேதனையின் பாதையா இருக்கலாம், இருளான பாதையா இருக்கலாம், கற்கள் முட்கள் நிறைந்த பாதையா இருக்கலாம். ஆனால் அந்த வனத்துல நீ வேட்டையாடு, வருகிற போராட்டங்களை எதிர்கொண்டு, விசுவாசத்தை காத்துக்கொண்டு, பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு, உன் ஜபத்தை காத்துக்கொண்டு, கிருபையை காத்துக்கொண்டு, அழைப்பை காத்துக்கொண்டு அதை கொண்டு வந்து தேவ சமூகத்திலே நீ வரும்பொழுதெல்லாம் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு அந்த மூத்த குமாரன் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தின் மூலமாக நான் சமூகத்துக்கு வந்து ருசியுள்ள பதார்த்தமாக, ருசியுள்ள ஆராதனையாக, கண்ணீரோடு உடைந்த உள்ளத்தோடு ஆராதித்து, முழு உள்ளத்தோடு அவரை ஆராதித்து, உங்களுடைய எல்லா அனுபவத்திலிருந்து ஏறெடுக்கிற இந்த வனத்துல போராடி, அந்த நெருக்கத்துல போராடி கொண்டு வருகிற அந்த பதார்த்தங்களை உங்க வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா போராட்டங்கள் நடுவிலும் கொண்டு வந்து அவரை உண்மைத்துவத்தோடு நீங்கள் ஆராதிக்கிற அந்த ஆராதனை தான் அவருக்கு ருசியுள்ள ஒரு ஆராதனை, ருசியுள்ள ஒரு பதார்த்தம். எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த போராட்டமும் இல்லை வாழ்க்கையில, எல்லா வசதி எல்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னா உங்க உள்ளம் உடையவே உடையாது. இன்றைக்குமே கண்ணீரோடு உள்ளம் உடைந்து தேவனை நெருங்கி வரும் பொழுதுதான் அவருடைய பிரசன்னத்தை பார்க்க முடியும். தகப்பன் அன்பு நம்ம ஊற்றப்பட முடியும். அதான் அந்த வனாந்தரத்துக்கு போய் வேட்டையாடி வாங்கிட்டுக்கிறார். என்னுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே குமாரன் இயேசு மூலமாக இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள ருசியுள்ள பதார்த்தங்களாய் ஆராதனைகளையும், ஜபத்தையும், உபவாசத்தையும், விசுவாசத்தோடும் பரிசுத்தத்தோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனையாக நாம் கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கையும், ஒவ்வொரு தசமபாகத்தையும், ஒவ்வொரு பொருத்தனைகளையும் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக, ஏற்றமுள்ளதாக கொடுங்கள். கர்த்தர் உங்களை வானத்துல இருந்து உண்டாகிற பணியினாலும், பூமிக்கு உண்டான கொழுமையினாலும் உங்களை ஆசீர்வதிப்பார். தகப்பன் சமூகத்துக்கு இயேசு என்ற நாமத்திலே வருவார். அவர் நாமத்துல தான் ஜபம்,
அவர் நாமத்துல தான் ஆராதனை, அவர் நாமத்துல தான் உபவாசம், அவர் நாமத்துல தான் காணிக்கை, அவர் நாமத்துல தான் எல்லா ஆசீர்வாதமும், பூமிக்குரிய பரலோகத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதமும் அங்கீகாரமும், தேவனுடைய பிள்ளை என்ற அங்கீகாரமும் ஆசீர்வாதமும் கிறிஸ்து மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கிறது. ஒப்பு கொடுக்கலாம். அந்த காலை நேரத்தில் உங்க வாழ்க்கையில் கூடிய சூழ்நிலைகள், பிரச்சனைகள், எதை கண்டு பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அதெல்லாம் தேவனுக்கு தெரியும், கர்த்தருக்கு அறியும். அதெல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதன் நடுவில் தான் ருசியுள்ள பதார்த்தங்களை கொண்டு வர வேண்டும். வெள்ளாட்டு தோலை போர்த்து கொண்டு நீ இயேசு என்ற நாமத்திலே, நமக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திலே பிதாவின் சமூகத்துக்கு, தேவ சமூகத்துக்கு வந்து நாம் அவரை ஆராதனை செய்யும் பொழுது, அவரை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கும் போது, அவருக்கு முழு உள்ளத்தோடு கொடுக்கும் பொழுது, ஆமேன், எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் இந்த காலை நேரத்திலே உங்க மேலே, உங்க குடும்பத்திலே கர்த்தர் கொடுப்பாராக. பரலோக தகப்பனுக்கு இயேசுவின் மூலமாக நல்ல ஒரு ஆராதனை செலுத்தலாம். இயேசுவை ஆராதிக்க ஆராதிக்க ஆராதிக்க, இதுதான் திருவசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் எப்பொழுதும் நம்முடைய ஆராதனையை இயேசு மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு நாம் செலுத்துகிறோம். இயேசுவை ஆராதிக்கும் பொழுதெல்லாம் பிதாவாகிய தேவன் சந்தோஷப்படுகிறார், நம்மை அங்கீகரிக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். கண்களை மூடி தேவ சமூகத்திலே நம்மை முழுதுமாக ஒப்பு கொடுக்கலாமா? தேங்க்யூ லார்ட். தகப்பனே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி. யாக்கோபின் தேவன் என் தேவன் என்ற பாடலை பாடி நம்மை முழுதுமாக ஒப்பு கொடுக்கலாமா? இந்த காலை நேரத்தில் நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒப்பு கொடுக்கலாம், பிரியமானவர்களை ஒப்பு கொடுக்கலாம், ஒப்பு கொடுக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி. ஹல்லேலூயா. எனக்காக அடிக்கப்பட்டார் இயேசு, எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்காக அந்த கேடாய் மாறினார். இயேசு நாமம் எனக்காக இந்த பூமிக்கு கொடுக்கப்பட்ட நாமம். இந்த பூமியில நான் ஆசீர்வதிக்கப்பட அவருடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை பரலோகத்திற்கு கொண்டு வர, எனக்கு நித்திய ஆசீர்வாதங்களை கொடுக்க இயேசுவின் நாமம் தான் எனக்காக இந்த பூமியில கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே, சொல்லுங்க, இயேசுவே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காக ரத்தம் சிந்தினவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இன்னைக்கு ஈசாக்கு ஹல்லேலூயா, ஏசா என்று நினைத்து யாக்கோபை ஆசீர்வதித்ததை போல நம்முடைய பிதாவாகிய தேவன் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் அல்ல, இயேசு மூலமாய் நாம் போய் நிற்கும்போது நமக்கு அந்த சகல விதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you, Lord. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, தூக்கிட்டவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. சொல்லலாமா? நம்புவேன் இறுதி வரை, நான் நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. பரிசுத்தப்பட்ட தேவனே, இந்த காலை ஆராதனையிலே இந்த வசனத்தை கேட்டு என்னோடு சேர்ந்து
ஆராதிக்கிற ஒரு விளம்பு கிருபையின் பிரசன்னம் இறங்கி வரட்டாங்க. என்ன வேதனையோடு பாரத்தோடு தேவைகளோடு இருந்தாங்க குடும்பங்களிலே வேலைகளிலே கர்த்தர் அற்புதம் செய்கிறார். சரீரத்தில் காணப்படுகிற எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. எல்லா பிசாசின் தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. அவிசுவாசங்களும் சோர்வுகளும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. புதிய வல்லமை விடுதலை கட்டளையிடுகிறார்கள். குடும்பத்திலே வேலையில அற்புதங்களை செய்கிறார்கள். ஆராதனைகள் ஜெபங்கள் தேவனுக்காய் கொடுக்கிற எல்லா விஷயத்திலும் அந்த ருசியில பதார்த்தங்களாய் தேவ சம்பளத்தில் கொடுத்து இயேசுவின் நாமத்தின் மூலமாய் சகல விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது எங்க தேசத்தின் மேல் மனவர். எங்க தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். ஆட்சியாளர் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே தேசத்துல காணப்படுகிறதா இந்த கொரோனா வியாதி இயேசுவின் நாமத்தில் விலக வேண்டும். ஆண்டவரே மரணாவிகள் இயேசுவின் நாமத்தில் தேசத்தை விட்டு விலகி போகட்டும். அங்க இருக்கிற பகுதி விட்டு விலகி போகட்டும். சீக்கிரமாய் சபை திறக்கப்பட்ட தெய்வத்தை ஆராதிப்பதற்கு எல்லா வழிகளை கற்று திறக்கிறார். சத்துருடைய வல்லமைகளை இயேசு நாமத்தில் அழிச்சு தேவனே தேவ ஜனகத்தை அன்றுவரே கர்த்தாவே இந்த ஆராதனை ஆராதிக்க விட முடியாதபடி நெருக்குகிற எல்லா போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஒவ்வொரு குடும்பத்தின் மேல ஒரு மேலும் உற்சாகத்தின் ஆவி இறங்கட்டும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உலகமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளுக்கு வருவார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.